போட்டித் தேர்வில் தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் கம்மிங் ஏஇ 2025க்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து நம்ம 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 5க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஆல்ரெடி டே 5க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் நல்லா அப்படியே எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 சப்ஜெக்டை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இஎம், அண்ட் செகண்ட் ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சச்சா அனலைசிஸ். இப்போ தேர்ட் ஒன் பார்த்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சரியா? ஸோ அகெயின் ஐ ஹேவ் ரீகால் யூ. ஸோ இதுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா டேப் இன்ஜினியரிங் சர்வீஸ் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அண்டு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து என்ன செய்யணும், அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ரிவிஷன் பர்பஸுக்கு அது நல்லா பயன்படும். அதுபோக இன்ஜினியரிங் ரிலேட்டட் டெய்லிக்கான குயிஸஸும் அதில் வந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ ஏஐக்கானது. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த டெலகிராமுக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்கோம். அதே ப்ளஸ் இது இந்த கொஸ்டினையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் என்ன செஞ்சோம்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரியா? ஸோ இன்றைக்குரிய கிளாஸ்க்கு நம்ம நேராக போயிடலாமா? ஓகே, ஸோ பாருங்கள், டே 5 ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட். ஓகே, ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்க்ரீட் எங்கே இருக்குது முதல்ல அதை பார்த்துடுறோம், சரியா? மற்ற 2 சப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவல் யூனிட் நம்ம அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் நமக்கு வந்து இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சரை சீலிங் கம்ப்ரஸ் பண்ணி சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் காங்கிரீட் ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் அண்டு ஆர்சிசி, சரியா? ஸோ இந்த 3யுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3க்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, சரியா? ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட். ஓகே, ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். The proof stress of a high tensile wires are measured at அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து 0.2% ஆஃப் ரெசிடுவல் ஸ்ட்ரெயின், சரிங்களா? ஸ்ட்ரெயின் அட் ஸ்டீல் லெவல் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்க்ரீட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? முதலே சொல்லிடுறேன். ரெண்டாவது பாருங்கள், த ஸ்பேசிங் ஆஃப் த ஸ்டிரப்ஸ் இன் எ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு பீம் should not exceed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, as per codal provisions we have this content will be observed, சரியா? ஸோ 0.75 times of என்னது effective depth of the beam. ஓகேவா? சரியா? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், the lever arm for a given pre-stressed concrete beam section is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும், இட்ஸ் டஸ் நாட் எக்ஸிட் இருக்கும், வில் சேஞ்ச் இஃப் த லோடிங் இந்த பீம் இஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி இருக்கும், டஸ் நாட் எக்ஸிட் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த லைவ் லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? லீவர் ஆர்ம் கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே ப்ரீஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய லோடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது, இட் வில் பி சேஞ்ச் இஃப் த லோட் இன் த பீம் இஸ் சேஞ்ச், சரிங்களா? லோடு சேஞ்ச் பண்ணும்போது லீவர் ஆர்மும் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இது ரிலேட்டடாக அடுத்த கொஸ்டின் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரியா? ஸோ அடுத்து, எ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட் இன்ட்ரடியூஸ்டு ஆர்டிஃபிஷியலி டேஷ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த ஸ்ட்ரக்சர் பிஃபோர் இஸ் லோடட். ஒரு லோடு கொடுக்கும்போது போத் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வில் பி ஆக்டட் எடுத்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்க்ரீட். இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க கேட்குறாங்க, ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் உருவாக்கும் பொழுது நீங்கள் முதல்ல கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்னவாக இருக்கும், எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு முதல்ல யார் வந்துடுவா, கம்ப்ரெசிவ் தான் வரும். ஓகேவா? கம்ப்ரெசிவ், ஆன்சர் இஸ் கம்ப்ரெசிவ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், த டிசைன் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட் ஃப்ளெக்சுரல் மெம்பர்ஸ் த பிரெத் ஆஃப் த கம்ப்ரெஷன் ஃப்ளெஞ்ச் இஸ் டிட்டர்மைன் ஆன் த பேசஸ் ஆஃப் அல்டிமேட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்சுரல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், உங்களுக்கு கம்ப்ரெஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதன் அடிப்படையில் ஆப்ஷன் வந்து என்னது, கம்ப்ரெஷன். ஓகே, அடுத்து பாருங்கள், த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்குலர் செக்ஷன் இன் விச் நியூட்ரல் ஆக்சிஸ் லீவ் வித் த ஃப்ளெஞ்ச் எம் மொமெண்ட் டு பி அப்டைன்ட் இன் எ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட் பீம் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டும் நம்மளுடைய காங்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அங்கே என்ன மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் மேக்ஸிமம் எனர்ஜி இங்கேயும் உங்களுக்கு வரும். சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்னென்னா அங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி ரேர் தானே இருக்கும், இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வரும் சரிங்களா. அதுதான் மேக்ஸிமம் சரியா. அங்கே காலமில் தான் எக்ஸென்ட்ரிசிட்டி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் இங்கே வந்து பீம்லேயே நமக்கு வந்துடும் சரியா. ஸோ அங்கே உள்ள அதே ஃபார்முலா தான் சரியா. ஸோ M is equal to FPU AB D minus 0.42 XU moment of resistance சரியா. அடுத்து if the concrete beam is subjected to the eccentric pre-stressing force of a magnitude B at an eccentricity E, the stress developed at the bottom fiber of the beam okay va. If the beam is considered as a rectangle okay, the bottom fiber is on a compressive and the top fiber is on a tension சரியா. ஸோ கம்ப்ரெஷன் டென்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, பாட்டம் கேட்குறாங்க. ஸோ பாட்டமில் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது, கம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. ஸோ கம்ப்ரெஷன் கிரியேட் ஆனால் எனக்கு ஃபார்முலா என்னது, P/A + PE / ZB சரிங்களா. ஓகேவா சரியா. ஸோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த ஃபார்முலா, வேறு ஒன்றும் கிடையாது. பெண்டிங் ஈக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணது கம்பைன்டு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம டெரைவ் பண்ணது ஓகேவா. மொமெண்ட்டுக்கு பதிலாக பின்னு சொல்லி அங்கே எழுதியிருப்போம், இல்லை WNTன்னு படிச்சிருப்பீங்க. அடுத்து இதே இது வந்து டென்சைலாக இருந்தால் டாப்பு, அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்து a pre-stressed concrete is introduced artificially சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 அகைன் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் compressive okay. ஸோ அடுத்து பாருங்கள், in case of heavily loaded girders where the large the curved to the passing through the webs, the minimum thickness of its mandatory to the accommodate the cable with adequate cover சரிங்களா. ஸோ ஹெவிலி லோடட் girders-ல நமக்கு கொடுக்கக்கூடிய கவர் என்ன, கேபிளில் கொடுக்கக்கூடிய கவருடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 120 mm to 150 mm கவர்ஸ் சரிங்களா. நம்ம பீமுக்கு ஸ்லாபுக்கெலாம் ஆர்சிசியில் படிச்சிருப்போம்ல அது மாதிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் டேஷ் ஸ்ட்ரெஸ் பிளாக் இஸ் ஏ ரெக்கமெண்டட் வித் த அப்ராப்ரியேட் சேஃப்டி ஆஃப் ஃபேக்டர் சரிங்களா. ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷேப் ஆஃப் செக்ஷன் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலராக தான் இருக்கும் சரியா. ஸோ ரெக்டாங்குலர் ஓகேவா. பேராபோலிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா. அடுத்து the losses of pre-stress due to the elastic shortening of the concrete is least in அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ லாசஸ் ஆஃப் pre-stress due to the elastic shortening, இதுதான் முக்கியமான எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் ஓகேவா. எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மல்டிபிள் வயரில் இருக்க வாய்ப்பே இல்லை சரியா. அப்போ அது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கவே தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 வயர் விட்டு ப்ரீ டென்ஷனைட் அதுலேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. முன்னாடியே வந்து எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் நமக்கு வராது. போஸ்ட் டென்ஷனிங் கண்டிஷனில் தான் நமக்கு என்ன செய்யும், அது க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் 1 வயர் போஸ்ட் டென்ஷனிங் பீம் ஓகே. ஸோ அடுத்த 12th கொஸ்டின், a uniformly distributed load intensity W acting on the simply supported pre-stressed concrete beam of span L producing a bending by a parabolic tension with the zero eccentricity at the and the eccentricity E at the mid span okay, the pre-stressing force is required depends upon அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ எது கொடுத்தாலும் சரி ஒரே வார்த்தை தான், ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், கீழே உள்ள எந்த ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பாருங்கள். WEயா WLஆ WL into Eயா அண்ட் M into Eயா, இதுதான் கான்செப்ட் ஓகேவா. ஸோ Wன்னு வந்துட்டனால நம்ம அதை என்ன செய்ய முடியாது, ஆப்ஷன்ஸில் எடுக்க முடியாது ஓகேவா. ஏன்னா கொடுக்கறதே Wங்கிற லோடுனால தான் சரியா. அப்போ டிபெண்ட்ஸ் முதல்ல எங்கே வந்துடுது, லோடில் வந்துடுது. அப்போ அதான் எனக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. லென்த் இருக்கா மொமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா when the moment is produced from the load and eccentricity இல்லையா. ஸோ அப்போ the answer is D சரிங்களா. லென்த்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இப்படியே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகேவா, ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா. அடுத்து பாருங்கள் ரைட், let JD be the lever arm between the resultant tensile force T in the reinforcing pre-stressing steel and the resultant compressive force C in the concrete of a reinforced pre-stressed concrete beam okay, when the subjected to a increasing the external bending moment, அதான் மெயினான வார்த்தை சரிங்களா. subjected to a increasing the
external bending moment, which one of the following statement is true? Reinforced and pre-stressed concrete beam. சரிங்களா? ஸோ pre-stressed concrete beam பற்றினதும் அண்ட் நார்மல் ரெயின்ஃபோர்ஸிங் பீம் பற்றின கான்செப்டில் கீழே உள்ளது எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? லோடை கொடுக்குறாங்க, இன்க்ரீசிங் த லோட் டியூ டு த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் வில் பி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எடுக்கிற பட்சத்தில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட் பீமில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், லீவர் ஆர்ம் அண்ட் லோடிங். நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, அந்த லீவர் ஆர்ம் லோடிங்கை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லீவர் ஆர்மை பொறுத்த மாட்டிலும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட்டாக இருந்ததுன்னா the stress of the steel and concrete will be always என்னது increased. ஓகேவா? லீவர் ஆர்ம் வந்து என்ன செய்யும், ஸ்ட்ரெஸ் ஆஃப் த காங்கிரீட் ஸ்டீல் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் ஃபாஸ்டாக கூட என்ன செஞ்சிடும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அதான் ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ டி இஸ் இன்க்ரீசஸ் அட் த ஃபாஸ்டர் ரேட் தென் ஜேடி. சரிங்களா? சரியா? லீவர் ஆர்மை விட என்ன செய்யும், வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல் தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ். ஓகே, ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து என்னது, லீவர் ஆர்மோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன வரும் நமக்கு, த ஜேடி இஸ் இன்க்ரீசஸ் ஃபாஸ்டர் தென் ரேட் ஆஃப் டி. சரிங்களா? அப்படியே மாறிடும். நீங்கள் இதை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? 2 கொஸ்டின் அதுதான் அடுத்தடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த லிமிட் ஸ்டேட் மினிமம் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்பேர் ஸ்ட்ரென்த் ஆஃப் pre-stressed concrete for the post tensioning work and pre-tensioning work is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் டென்ஷனிங் ஒர்க்குக்கும் ப்ரீ டென்ஷனிங் ஒர்க்குக்கும் என்ன இருக்குது, மினிமம் லெவல் ஆஃப் கான்க்ரீட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வீட்டை அதை கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துங்கிற பேர்லையும் கொடுத்துருக்குறாங்க, இதை காங்கிரீட்டுங்கிற பேர்லையும் கொடுக்கலாம். சரியா? ஸோ எப்படி பார்த்தாலும் அதோடைய ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ தான் இருக்கும், 30 to 40. ஓகேவா? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் டேட்டா. ஓகே, ஸோ அடுத்து வந்து 16th கொஸ்டின் அதே கொஸ்டினாக தான் இருக்கும். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காங்கிரீட் இதை மினிமம் கிரேடுன்னு கொடுத்துருப்பாங்க, முதல்ல கம்பரசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம பேசஸ் அதுதான். ஸோ அதனால் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரைஸ்டு அஸ் எ லாங் டேர்ம் லாசஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் இன் எ ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் மெம்பர். சரிங்களா? லாங் டைம், அதாவது லாங் டேர்ம், சரிங்களா, அதிகப்படியான நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய லாசஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் லாசஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னா 3 கான்செப்ட், ஸ்ரின்கேஜி, க்ரீப்பு அண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகேவா? இது 3 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் எ டைம். ஓகே, ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது தான், டைமை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாங் டேர்ம் அப்படின்னாவே என்னது, நீண்ட நேரத்துக்கு அப்படிங்கிறத அர்த்தம் தான் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரிலாக்ஸேஷன் தான் நமக்கு வந்து என்ன செய்யும், ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? மீதியெல்லாம் கேட்கலாம், எலாஸ்டிக் ஷார்டனிங் என்ன, ஃப்ரிக்ஷன் என்ன, ஆங்கர் ஸ்லிப்பில் என்ன, இதெல்லாம் இம்மிடியட் லாசஸ், உடனடியாக ஏற்படக்கூடிய லாசஸ் தான் மித்த 3மே. சரியா? ஸோ அதனால் கேட்டகரிஸ் வைஸராக பார்த்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். A rectangular simply supported pre-stressed concrete beam span L is subjected to a pre-stressing force P acting centrally at the end section and the pre-stressed tendons are parabolically draped. That's main, draped with the maximum eccentricity of Emax at the mid-span section. The uniformly distributed upward load on the beam due to the pre-stressing would be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு சிம்பிளாக நான் ஒரே ஒரு ஃபார்முலா, பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலாலே போயிடுங்க. சரியா? ஸோ WL² பை என்னது 8 இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது M இல்லையா? பட்டு நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். சரியா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெக்டாங்குலர் பீம் கொடுத்துட்டாங்க, ட்ராப்புன்னு சொல்லிட்டாங்க, மேக்ஸிமம் எசென்ட்ரிக் லோடு ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க, மிட் ஸ்பேனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு அப்வர்டில் லோட் W அந்த பீம் இஸ் ப்ரீஸ்ட்ரெஸிங் வில் பி அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டாங்க. அப்போ Wவை தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ டேரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடலாம், இந்த 8 மேலே போயிடும். ஸோ அந்த எம்ங்கிறத நம்ம ஆல்ரெடி எப்படி செய்யலாம் அப்படின்னா கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் படிச்சிருப்போம், W × E அல்லது P × E. சரியா? ஸோ எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டின்னு அழகாக செலக்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், a pre-stressed concrete rectangular beam size 300 × 900 mm, the pre-stressed with an initial pre-stressing force, அதான் முக்கியமான வார்த்தை, initial pre-stressing force and eccentricity of 350 mm mid span E
E வந்து எவ்வளவு 350 mm சரியா சைஸ்ன்னு பார்க்கும்போது 300 × 900 mm ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the stress at the top due to the pre-stress alone அப்போ நமக்கு ஹிண்ட் வந்து என்னது இந்த டாப்பா பாட்டமா அதுதான் ஸோ டாப்பாக இருந்துட்டால் ஆல்வேஸ் நமக்கு என்னது தான் டென்ஷன் தான் கொடுத்துருக்கிற ஆன்சரை வச்சே நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அது இருக்கட்டும் பட் இருந்தாலும் நமக்கு ஃபார்முலா வைஸாக தேவை ஸோ ஃபார்முலா P/A PE டிவைடட் பை என்னது ZB ஓகேவா ஸோ எப்போவுமே செக்ஷன் மாடல்ஸுக்கான ரெக்டாங்குலர் ஃபார்முலா போட்டுருங்க PA சப்ஜெக்ட் பண்ணி E சப்ஜெக்ட் பண்ணி A சப்ஜெக்ட் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா டென்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஏன்னா சொன்னதே என்ன சொல்லிட்டாங்க டாப்புன்ட்டாங்க டாப் டென்ஷன் பாட்டம் என்ன சொன்னேன் கம்ப்ரெஷன் ஓகேவா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஷன் இஸ் ஆன் ஏ நெகட்டிவ் ஆன்சர் ஸோ அதனால் அதை சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துருங்க பட் ஷார்ட்கட் அப்படி பார்த்துக்கோங்க சரியா A simply supported beam pre-stressed concrete beam is a 6 meter long and 300 mm wide. It is a gross depth 600 mm. So depth D கொடுத்தாச்சு L கொடுத்தாச்சு B கொடுத்தாச்சு. The pre-stress is a horizontal cable tendon at the uniform eccentricity of 100 mm. So in terms of E, okay, the pre-stressing tensile force cable is tendon is 1000 kN. So P, okay. So அடுத்து neglect the self weight of the beam at the maximum normal compressive stresses in a beam insert transfer அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க compressing கொடுத்துட்டாங்க அப்போ P/A plus PE divided by ZP ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா லெவல் பாயிண்ட் லெவல் நியூட்டன் per mm ஸ்கொயரில் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா சரியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் the percentage of losses of pre-stress அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா due to the anchorage slip சரிங்களா எவ்வளோ ஸ்லிப்னா 3 mm concrete beam of a length 30 meter which is the post tensioned by a tendon with the initial P-stress okay 1200 Newton per mm square and modulus of velocity ன்னு சொல்லி in termsல கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பு கொடுத்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பர்சன்டேஜ் லாஸஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் லாஸஸ் ஓகேவா ஸ்லிப்போட லாஸஸ் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லிப் லாஸஸ் டியூ டு தான் என்னது ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்து இனிஷியல் ஸ்ட்ரெஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100 ஓகேவா இதில் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா சரி இது ஃபார்முலா இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தேவை இனிஷியல் ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி 1200 Newton per mm ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை ஓகே இப்போ ஸ்லிப்பு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸ்லிப்போட ஸ்ட்ரெஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார்முலா ΔL by L into ES இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க எல்லாத்தையும் டெல்லுக்கு பதிலாக 3 அண்ட் இஎஸ்க்கு பதிலாக 2.1 into 10 to the power 5 அண்ட் எல்லுக்கு பதிலாக 3 டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்மில் போட்டிருக்கு சரியா 30 மீட்டர் ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 21 Newton per mm ஸ்கொயரில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேலே உள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா ஸோ இனிஷியல் ப்ரீசஸிங் 1200 நமக்கு தெரியும் ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1.75% ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதில் சிம்பிள் ப்ராப்ளம் தான் இதில் பெருசாக டைம்லாம் எடுக்காது நமக்கு ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டென்ஷனட் காங்கிரீட் மெம்பர் ஆஃப் எ செக்ஷன் 200 mm into 250 mm contains a tendons of area of 500 mm at the center of the gravity of the section அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காங்கிரீட் மெம்பர் இருக்குது அதனுடைய ஏரியா வந்து 200 × 250 mm இருக்குது தென் அதனுடைய அதில் இருக்கக்கூடிய டெண்டான்ஸோட ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 500 mm ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ த ப்ரீ ஸ்ட்ரெஸ் இன் ஏ டெண்டான்ஸ் இஸ் ஏ 1000 Newton per mm ஸ்கொயர் சரியா ஸோ டெண்டான்ஸோட ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 Newton per mm ஸ்கொயர் மாடுலர் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 10 ஓகே த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஏ காங்க்ரீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா கேட்கணும் டெண்டான்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக கண்டுபிடிக்கிறீங்க அடுத்து காங்கிரீட் சரிங்களா டெண்டான்ஸ்க்குரிய ஸ்ட்ரெஸ் அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க ஏரியாவும் கொடுத்துட்டாங்க நம்ம லோடை வச்சு கண்டுபிடிச்சி காங்கிரீட்டுக்குரிய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா இந்த சிம்பிளாக சொல்லணும்னா 250 mm into 200 mm into 250 mm குறிய அந்த ஏரியாக்கான லோடை கண்டுபிடிச்சு அதை ரெண்டு டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன செஞ்சிடும் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டென்சைல் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கோங்க டென்சைல் ஃபோர்ஸ் இன் ஸ்டீலோட டென்சைல் ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஸ்டீலோட டென்சைல் ஃபோர்ஸ் எடுக்கும்போது என்ன செய்வோம் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் சிக்மா இஸ் ஈக்குவல் டு P/A எனக்கு என்ன தேவை P தேவை அப்போ என்ன அர்த்தம் சிக்மா இன்ட்டு A சரியா ஸோ இப்போ ஆல்ரெடி டெண்டான்ஸ் கொடுத்தாச்சு அதோட ஏரியா எவ்வளவு
500 கொடுத்தாச்சு. அதுக்கான வந்து லோடு எவ்வளவு 1000 ஸ்ட்ரெஸ்ஸு ஐ திங்க் சரியா. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக 500 in terms of kilonewton. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து losses due to the elastic shortening. Losses due to elastic shortening. சரியா shortening. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா m into modular ratio into fc. ஸோ modular ratio in terms of p by a சரியா. ஸோ m 10 into p வந்து நமக்கு என்னது மேலே பார்த்துட்டோம்ல 500 kilonewton divided by அதனுடைய ஏரியாவை நம்ம பார்க்கணும். அதனுடைய என்னது ஏரியா நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஏரியாவை பொறுத்த மட்டும் காங்கிரீட்டுக்கான ஏரியா எவ்வளோ இருக்குது 200 into 250 எவ்வளோ இருக்குது 200 into 250 சரியா. ஸோ இதை அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியது சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியது சரியா. வேறு எந்த வேலையும் இங்கே நமக்கு கிடையாது சரியா. ஸோ இதிலேருந்து என்ன செஞ்சிடணும் ஷார்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா. ஸோ லாஸஸ் டியூ டு த என்னது எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். ஸோ நீங்கள் இதை ஷார்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்துருவோமா. ஸோ கிலோ நியூட்டனுக்கு மாற்றும் போது 10 to the power 3 ஓகேவா. ஸோ 0 0 0 3 0 கேன்சல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது 5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் சரியா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதை மெகா பாஸ்கல் சொல்லிக்கிட்டுதாங்க ஓகேவா. மெகா பாஸ்கலில் வச்சுக்கலாம் ஓகேவா. முடிஞ்சுதா. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இதற்கான ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலாவுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி பி அவைலபிள் அந்த ஸ்ட்ரெஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய லோடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேவா. ஸோ டெண்டான்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்ட்ரெஸ் பிளாக்கும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்து தனித்தனி லோடாக பிரிக்கணும் அப்படின்னா டெண்டான்ஸுக்குரிய லோடை வந்து என்ன செய்யணும் அதுலேருந்து எலிமினேட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சது டெண்டான்ஸில் உள்ளது எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் சரியா. ஸோ 100 into அதனுடைய ஏரியா எவ்வளவு 500. ஸோ அஸ் யூஷுவல் நமக்கு ஆல்ரெடி ஸ்டீலில் உள்ள லோடு நமக்கு தெரியும் 500 into 10 to the power 3. இதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 450 kilonewton அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா காங்கிரீட்டுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ லோடு பை ஏரியா. ஸோ லோடு பை ஏரியாங்கிறது இந்த மேலே கண்டுபிடிச்ச பி அவைலபிள் அண்ட் ஏரியாவை காங்கிரீட்டோட ஏரியாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 9 Nm². என்ன செய்யும் கிடைக்கும் சரியா. ஸோ அதனால் இதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. செக் பண்ணுங்கள். ஆன்சர் எது வேரியேஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. ஸோ அடுத்து பாருங்கள் 23. நார்மலி த ப்ரீஸ்ட்ரெஸிங் ஒயர் ஆர் அரேஞ்ச்டு இந்த எல்லாருக்கும் தெரியும் அப்பர் பார்ட் ஆஃப் த பீம் சரிங்களா. ஸோ அப்பர் பார்ட்டில் தான் நம்ம ஒயரிங் வைப்போம் ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் எ காங்க்ரீட் பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ சைஸ் to 120 mm and 200 mm depth. The pre-stressed by a straight tendons effective force of 150 kilonewton at the eccentrically 200 mm below the centroidal axis depth in direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The stresses at the top and bottom of the tensile section எல்லாமே given பாருங்களேன். ஏரியா given, breadth, width and depth. அடுத்து force will be given, eccentricity E given, கேட்டிருக்கிறது டாப் பாட்டம் அவ்வளோதான். ஸோ நார்மலாக நமக்கே தெரியும் ஃபார்முலா P/A ப்ளஸ் ஆர் மைனஸ் PE டிவைடட் பை ZP. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் ரெண்டு வேல்யூவும் ஒன்று ப்ளஸ் ஒரு மைனஸ் ஆச்சு உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஒரு டென்ஷனாக கிடைக்கும் சரியா. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். 2.5 Nm/mm² கம்ப்ரெஷன் 10 Nm/mm² கம்ப்ரெஷன்னு கிடைக்கும் சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் த காங்கிரீட் பீம் ஆஃப் எ ரெக்டாங்குலர் செக்ஷன் ஆஃப் 200 mm cross 400 mm pre-stressed with the force 400 kilonewton, eccentricity is E 100 mm, the maximum compressive stress in a concrete சரியா. சேம் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்போ ப்ளஸ் சரியா P/A அண்ட் ப்ளஸ் PE/ZP. ஸோ எல்லாத்துலேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 12.5 Nm/mm² ஆன்சர் கிடைக்கும் சரியா. இதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் எல்லா டேட்டாவும் கிவனாக இருக்குது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபைனல் பண்ணிக்கிட வேண்டியதான் சரிங்களா ஓகேவா. ஸோ ஐ திங்க் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
அண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்மகிட்ட நிறைய டெஸ்ட் பேட்சஸ் போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். மெக்ரோலி டெஸ்ட் அண்டு குதிப்பினார் ஃபார் த ஏஇ அண்ட் ஜேடிஓ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் யாலி ஃபார் த ஜேடிஓ தமிழ் மீடியம், இந்த எடிசன் ஃபார் த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரீஸ். ஸோ எடிசனை பொறுத்த வரைக்கும் போத் ஏஇ அண்ட் ஜேடிஓ இருக்கும். சரிங்களா? ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் கீழ்காணும் நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேர்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டே 6ல் அகைன் ஐ வில் மீட் யூ. தேங்க்யூ.